வணக்கம் நேர்களே, அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கைனக் கேன்சர் பத்தி பேச போறோம். அது குறித்து பேசுவதற்காக டாக்டர் மதுப்ரியா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் டாக்டர். மேம், இப்போ கைனக் கேன்சர் அப்படின்னா என்ன மேம்? கைனக் கேன்சர்ஸ்னா நார்மலா இட் இஸ் அன் விமன் ரிலேட்டட் கேன்சர்ஸ். ஓகே. ஸோ வாட் இட் ஹேப்பன்ஸ் இஸ் இட்ஸ் அ ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ அந்த ஜென்ரலாக சேர்ந்து தான் கைனக் கேன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயே யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இட். ஸோ ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யுவர் யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ். யூட்ரஸ்ன்றது கர்ப்பப்பை, அண்ட் அதோட கர்ப்பப்பை வாயை தான் சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்க கருமுட்டையை தான் ஓவரின்னு சொல்லுவோம். ப்ளஸ் வெஜைனா அண்ட் வல்வா, தட் இஸ் ஆல் யுவர் ப்ரைவேட் பார்ட்ஸ். அங்கே ஏதாவது கேன்சர் வந்துச்சுன்னா we call that as gynec related malignancies. ஓகே மேம், இதில் எத்தனை டைப் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது எப்படி இருக்குது மேம்? ஆக்சுவலி டைப்ஸ்ன்னு சொல்கிறதோட இந்த எங்கெங்கே வருதுன்றதை வச்சு we classify it. ஓகே. ஸோ நவ் இஃப் யூ ஹேவ் இட் இன் யூட்ரஸில் வந்துச்சுன்னா we call it as கர்ப்பப்பை கேன்சர், யூட்ரைன் கேன்சர்னு சொல்லுவோம். ஓவரீஸில் வர்றது ஓவேரியன் கேன்சர்ஸ், அந்த சிறு கருமுட்டையில் வர்றது. அண்ட் யூட்ரைஸோட லோவர் எண்ட், அதுதான் நம்ம சர்விக்ஸ்ன்னு சொல்கிறது. அந்த இடத்துல வருது சர்வைக்கல் கேன்சர்ஸ். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் விமென்ஸில் த மோஸ்ட் காமன் கேன்சர் ஹஸ் பிகம் அஸ் பிரெஸ்ட் கேன்சர். ஃபியூ டிகேட்ஸ் பேக் இட் வாஸ் யூஸ் டு பி அ சர்வைக்கல் கேன்சர். கர்ப்பப்பை அந்த வாயு கேன்சர் தான் இட் வாஸ் வெரி காமன். பட் ஃபாலோயிங் தி ஹைஜீன் அண்ட் இம்ப்ரூவ் இன் ஆர் சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் available vaccination as well as screening program for the cervical cancers, இது எல்லாமே உங்களோட அந்த cervical கேன்சரோட இன்சிடென்ஸை ரொம்பவே குறைச்சிட்டு வருது. இன்ஃபேக்ட் இன் இந்தியா we are just now following for this eradication of cervical cancer. ஸோ அதனால் இப்போ கரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா breast cancers in women are the most common. The next comes your uterine cancer, garbapai cancer, which is now the incidence for last 10 years it is increasing in numbers. So that is the second most common in women. And then comes your ovary and as well as your cervical cancer. So still it is not eradicated cervical cancer, but the number has come down. It's coming down gradually. Okay ma'am, இது பெண்கள் மத்தியில் எந்த அளவுக்கு விழிப்புணர்வா இருக்கு மேம்? அவங்களுக்கு இதை பற்றி தெரியுதா? யூஸ்வலி ஆக்சுவலாக தெர் ஆர் ஃபியூ டைப்ஸ். இந்த யூட்ரஸ் பொறுத்த வரைக்கும் சர்வைக்கல் கேன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே கேன் பிக் இட் அப் வெரி ஏர்லி. ஆக்சுவலாக என்னென்னா விமன் ஹேஸ் டு பி வெரி கான்ஷியஸ் ஆன் ஹர் ரொட்டீன் திங்ஸ். இப்போ ஏதாவது ஒரு அப்நார்மலாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இஃப் தே இமீடியட்லி செக் வித் த டாக்டர்ஸ் ஆர் இஃப் தே செக் வித் அ ஃபேமிலி ஃபிசிஷியன், these things can be easily picked up early. பட் என்னன்னா நிறைய பேர் இது ரொட்டீன் தானே, ஜஸ்ட் இது இப்போ போய் சொல்லணுமா காமிக்கணுமா அப்படின்ற பாயிண்ட்ல வச்சு நிறைய டிலே பண்ணி people come little bit late to us. But comparatively, yes, compared to few years back what we are seeing, women are getting aware of all these things and they approach the doctors at an early stage. டாக்டர், இப்போ கைனக் கேன்சரோட அறிகுறிகள் அப்படின்னா என்ன டாக்டர்? எதை வச்சு பெண்கள் நம்ம இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாமா, நமக்கு இது இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்? ஸோ கைனக் கேன்சர்ஸோட அறிகுறின்றதோட there is as I said, நான் யூட்ரஸ், ஓவரி, அந்த சர்விக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும். இப்போது சர்வைக்கல் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் நார்மலாக ப்ளீடிங் இருக்கும், அப்நார்மல் ப்ளீடிங். இஃப் தே ஹாவ் எனி திங் people somebodyக்கு if they have a bleeding, intermenstrual bleeding, பீரியட்ஸ்க்கு நடுவில் ஏதாவது ப்ளீடிங் இருக்குது, இல்லை அப்நார்மலாக ஹெவி ப்ளீடிங், தென் their routine usual bleedோட ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, or if there is any in between white kind of discharge or foul smelling discharges, so அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா that needs to be addressed. So that is for the cervical cancer. Or இப்போ post coital வாங்க, after sexual thing, if they have any bleeding, spotting அந்த மாதிரி இருந்துச்சுன்னா they have to immediately check with the doctor. And for the uterus cancer, usually அந்த கர்ப்பப்பை கேன்சர் நார்மலாகவே அது கொஞ்சம் elderly peopleல வரும். After menopause, பீரியட்ஸ் எல்லாம் நின்னதுக்கு அப்புறமா they will have this is the common age for them. அந்த மாதிரி இருக்கிறது if periods நின்னுட்டு ஒரு மெனோபாஸ் அட்டைன் பண்ணி ஒரு couple of years ஆயிடுச்சு, பட் சடன்லி தே ஃபைண்ட் சம் ஸ்பாட்டிங் இருக்குது, ஆர் சம் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, வாட்டரி டிஸ்சார்ஜ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விமென்ஸ் ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்பாங்க. இப்போ என்ன, மேபி கொஞ்ச நாள் ஆச்சுல்ல, திருப்பி ஏதாவது வருது போல இருக்குது நம்மளுக்கு பீரியட்ஸ் அப்படின்ட்டு.
பட் ஜென்ரலாகவே பீரியட்ஸ் நின்று ஒரு couple of years ஆயிடுச்சுன்னா a women should not have this kind of things. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இவங்க அதை ஸ்பாட் பண்ணாங்கன்னா it's always better. Like, no, I'm not trying to say that every spotting is related to cancer, but any spotting after a menopause is something that needs to be addressed. So they can just check with the gynecologist or anybody, doctors, family doctors or any oncologist or anything. அது என்னன்றது evaluate பண்றது கண்டிப்பா important. Whereas this ovarian cancers பொறுத்த வரைக்கும் lot of people they won't have any kind of symptoms. So மேஜரா பாத்தீங்கன்னா some abdominal bloating sensation, ஒரு மாதிரி abdominal discomfort, so ஒரு மாதிரி distension அந்த மாதிரி இருக்கு, like or else motion போகிறதுல கஷ்டம், யூரின் டிஃபிகல்ட்டி, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா they have to check again. நார்மலாகவே இந்த கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ் வந்து இஃப் எனி விமன் ரொட்டீனாக அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்கிறதோட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இஃப் தே ஸ்பாட், இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு செக். ஓகே மேம். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கலாம் மேம்? ஃபர்ஸ்ட் திங் வந்து they have to consult a doctor. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாட் தே ஃபைண்ட் இஸ் அப்நார்மல். லைக் நார்மலாக இதெல்லாமே வந்து கைனகாலஜிக்கல் எக்ஸாமினேஷன்லேயே வி கேன் பிக் இட் அப். ஸோ டாக்டர் டஸ் அ கைனக் எக்ஸாமினேஷன். ஸோ அவங்க வந்து கீழே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க கர்ப்பப்பை. அதெல்லாம் செக் பண்ணும் போதே அவங்களுக்கு ஏதாவது அப்நார்மாலிட்டி மாதிரி தெரிஞ்சது. இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர் நான் சொன்ன மாதிரி சர்வைக்கல் கேன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆன் விஷுவலைசேஷன் they'll find something is not normal. ஸோ இர்ரெகுலராக இருக்குது, சம்திங் டச் பண்ணோன்னு ப்ளீட் ஆகிறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதே செட்டிங்கில் the doctor will do of a pap smear. ஓகே, ஸ்மியர் டெஸ்ட்னு எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அண்ட் தென் தே வில் ஆஸ்க் ஃபார் அ பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஸோ ஒரு அல்ட்ராசவுண்ட் மட்டும் பண்ணி பார்ப்பாங்க, டிரான்ஸ்வஜைனல் அல்ட்ராசவுண்ட் இல்லைனா அப்டமினல் அல்ட்ராசவுண்ட் ஏதாவது பண்ணி பார்ப்பாங்க. அதில் இஃப் தே ஃபைண்ட் எனிதிங் ரியலி அப்நார்மல் தென் தே கோ ஃபார் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஓகே மேம். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எந்த வயதினர் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க மேம்? யங்ஸ்டர், அதாவது யங் விமானா, இல்லை அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனவங்க, அவங்களுக்கு அதிகமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா? யூட்ரைன் கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர் நான் சொன்ன மாதிரி ஏர்லியரில் இட் யூஸ் டு பி more common in postmenopausal, like after your 50s and all those things. So they are the most common avangala da naanga we have been seeing. But இப்போ with this nowadays, like last couple of years and all those things, there is no real restrictions for இந்த ஏஜ்க்கு அப்புறமா தான் இந்த கேன்சர் வரும் அப்படின்ற ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போலாம் நாங்கள் பார்க்கறது இல்லை. We see even in an young women who has this kind of things or in elderly also. So I would rather not stick with an age criteria and tell them that these are the women who have to be really careful, because it gives them a false impression that okay fine for me in the age மேல எனக்கு வராது, இந்த ஏஜ்ல எனக்கு வராது, அப்படி கிடையாது. So that's why I keep on insisting, like a woman who has got a regular pattern, if there is something abnormal from your regular pattern, like if you say that if a women's cycle is once in a monthல வந்து அவங்களுக்கு 3-4 days தான் இத்தனை வருஷமாக வந்துட்டு இருந்துச்சு, பட் ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் லைக் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வருது, ஆர் இட் இஸ் ஸ்டேயிங் ஃபார் மோர் தென் 10 days, அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது பீரியட்ஸ், ப்ளீடிங்கு ரொம்ப ஹெவி ப்ளீடாக இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா it's always better to check with your doctor. So let's not ignore those kind of symptoms. So that is what my thing will be. இப்போ இது எதுக்காக வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா டாக்டர்? என்ன ரீசன் இது வரதுக்கான? See, again there are lot of risk factors ன்னு சொல்லுவோம். That's how we normally term them. So risk factors for இந்த uterine cancers-லாம் பார்த்தீங்கன்னா வந்து obesity. யூட்ரஸ்ன்றது கர்ப்பப்பை கேன்சருக்கு, இந்த obesity or lifestyle. Okay. And if women, this is the only cancer in uterus cancer mattum only cancer where we have a association with your diabetes and hypertension. Okay. So a long standing uncontrolled diabetes or a women who's obese and with a family history, strong family history irukanga, idellame vandu something related to your uterine cancers. Garbhapai vaai in the cervix cancer pathina vandu this is not it's associated with an infection kind of thing. We have this called as human papilloma virus ன்னு சொல்லுவாங்க, HPV viral infection. அந்த infection prone இருக்கிறவங்களுக்கு they have this tendency that once the women gets infected, it takes a latent period ன்னு சொல்லுவோம். It takes long years to develop into a cancer. So அந்த மாதிரி long standing recurrent infections இருக்கவங்க, sexually active women, அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒவேரியன் கேன்சர், அந்த கருமுட்டை கேன்சர்னு சொன்னதில் வந்துட்டு அகெயின் இட் இஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் ஸ்பொராடிக்னு சொல்லுவாங்க. தெர் இஸ் நோ ரீசன்ஸ் ஃபார் இட். விமன் வித் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆர் சம்திங் வில் ஹாவ் திஸ் ஒவேரியன் கேன்சர்ஸ். ஃபியூ ஆர் ஹெரிடிட்ரி ரிலேட்டட். இந்த பிராக்கா அப்படின்வாங்க, BRCA1 அந்த இதெல்லாம் இருக்கும். அதில் வந்து தே ஹாவ் திஸ் டெண்டன்சி ஆஃப்
breast and ovarian cancers ஃபேமிலியில் வர்றது. ஸோ a woman who has a strong family history of cancer needs to be screened at an early stage. ஓகே மேம். இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த மாதிரியான விஷயங்கள். அவங்க வந்து உங்ககிட்ட வரும்போது நீங்கள் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, எந்த மாதிரியான கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுக்குறீங்க? You mean to say when the patient comes with this kind of symptoms? Okay. First thing, we just reassure them because they come with a lot of panic. வெளியிலலாம் சொல்லியிருப்பாங்க இது மாதிரி என்ன. So first thing, we reassure them. We will need to do some certain checkups பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் everything is like a proof for that you have something. So first clinical experience which we can tell that this is yes looking abnormal, yes we have some abnormality. That is because of your experience and clinical, we've been seeing cases for a long time, so we can pick up few things and clinically engalukku theriyum this doesn't look very normal in normal infection madri and madri illantu. Once the doctor suspects something, we will do the other tests. Like I said you, if it's I'm suspecting something in cervix, garbhapai vaayila na vandu pap smear biopsy illa and madri edavadhu I'll just go on in the same setting. And uterine cancer in the mari abnormal bleeding varanga, I'll do an ultrasound and see the thickness and the garbhapai உள்ள இருக்க லேயரோட வால் திக்னஸ் பார்ப்போம். We have some criterias and cutoffs. அந்த அப்நார்மலாக எங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா there is an office procedure like we do it in the same setting in the clinic itself called like pippalன்னு சொல்லுவாங்க, endometrial pippal aspiration. அது வந்து it's a day care procedure தான். So on the same day when the patient is sitting in your office just talking to you, at the same time itself we go and do of the pippal examination. So it doesn't need any kind of sedation or anything, or it's just like an clinical examination madri we do of that biopsy kind of thing. And then for the ovarian thing, if we are suspecting some ovarian mass or something, we ask them for an higher kind of investigations like your CT scan, or if we are highly suspicious in the ultrasound, we ask them for a PET scan if required. So these things along with a few tumor markers for ovarian cancers alone. Like CA125 and the madri we have few markers which are more specific, we ask for that.